குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது ஃபைன் ரினியூவல் மெசேஜ் மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் வருது. இதை தொடர்ந்து கேட்க வேண்டும், தாராளமாக ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும். அப்பொழுது பெரிய வெற்றி உங்களை காத்து கொண்டிருக்கிறது. பெரிய வெற்றி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெற்றி நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது. அதை நம்புங்கள், நிச்சயமாக நம்புங்கள். வேறு வாழ்க்கையில் பெரிய வெற்றி தர்றதுக்கும் பெரிய காரியங்கள் சொல்கிறதுக்கும் வேறு இடம் இல்லைன்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் 25 வருஷம் 20 வருஷம் ரிசர்ச்சில் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் பார்த்தது என்னென்னா, வேறு எங்கேயுமே இல்லை. நமக்கு ப்ராமிஸ் கிடைக்கிற இடம், நமக்கு நிம்மதி கிடைக்கிற இடம், நமக்கு வழிகாட்டுற இடம் வேறு எங்கேயுமே இல்லை. அது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் நிச்சயமாக உங்களுக்கும் வேறு எங்கேயுமே கிடைக்காதுன்றது உறுதி. நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்காது. உங்களுக்கு நல்ல வழியும் நல்ல காரியங்களும் நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய நல்ல நல்ல காரியங்கள் எல்லாமே சொல்கிற ஒரு நல்ல இடம் இது. அதனால் இந்த இடத்த விட்டுறாதீங்க. டெய்லி காலையில் கேட்கணும் அப்படின்ட்டு நிர்பந்தமாக மனசில் வச்சுங்க. அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரமாவது இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்கள். இது ரெண்டும் நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் லைஃப் எங்கேயோ போயிடும். நிச்சயமாக சொல்கிறேன். ஒரு வித்தியாசமான வாழ்க்கைக்கு நீங்களும் உங்கள் ஜென்ரேஷனும் உங்கள் பிள்ளைங்களும் எல்லாருமே ஒரு வித்தியாசமான வாழ்க்கைக்கு போயிடுவீங்க. அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் மட்டும் கிடையாது, நீங்களும் உங்கள் ஜென்ரேஷனும் வித்தியாசமான ஒரு வாழ்க்கைக்கு போயிடுவீங்க. அது நிச்சயமாக நம்புங்க. அதனால் தொடர்ந்து கேளுங்கள், இடைவிடாமல் கேளுங்கள். உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி கடவுள் சொன்ன ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா, இந்த கடலில் திடீர்னு அந்த காலத்தில், இப்போல்லாம் உடனே நிறைய கம்யூனிகேஷன் இருக்குது. முன்னாடிலாம் கம்யூனிகேஷனே இல்லை பாருங்கள். அந்த டைம்லலாம் ஒரு கடலில் ஒரு கப்பல் திடீர்னு ரூட்டு தவறிடுச்சின்னு வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டம். திருப்பி அந்த இடத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். திருப்பி அந்த கரைக்கு போய் சேருதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். பயங்கரமான போராட்டமாக இருக்கும். பல மாதங்கள் கூட ஆகலாம். இந்த ரூட்டு மாறி கடலுக்கு நடுவுலையே சுற்றிட்டு இருக்கும். ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் அப்போல்லாம் அவங்களுக்கு உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது தான் கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ். தூரம் இருந்து அந்த ஒரு வெளிச்சம் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க, ஒரு வெளிச்சம் கிடைக்காதான்னு பார்ப்பாங்க. ஒரு வெளிச்சம் கிடைச்சா போதும், அப்பாடான்னு பெரிய பெருமூச்சு விட்டு என்ஜாய் பண்ணி குதிப்பாங்க, கரை தெரிஞ்சிடுச்சின்னு சொல்லி. அதுதான் இந்த வாழ்க்கையில் கடவுள். நல்லா தெரிஞ்சுங்க. அந்த கலங்கரை விளக்கத்தை, அந்த லைட் ஹவுஸை நீங்கள் பார்க்கலன்னா கடவுளையே பார்க்கலங்க. சும்மாங்க கடமைக்கு சும்மா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது, சர்ச்சுக்கு போகிறது, கடமைக்கு அங்கே போகிறது, மாஸ்க்கு போகிறது, கடமைக்கு மதச்சடங்கை பண்ணுறது, இதெல்லாம் லைட் ஹவுஸே கிடையாது. லைட் ஹவுஸ், சரியான லைட் ஹவுஸ், கடவுள் என்ற லைட் ஹவுஸை நீங்கள் பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது எப்போ கிடைக்குதோ அது அற்புதமான விஷயம். அந்த அற்புதம் கிடைச்சதுன்னா அந்த லைட் ஹவுஸை பார்த்துட்டிங்கன்னா விடக்கூடாது. அற்புதமான விஷயங்க. நிறைய விஷயம் பேசினார் இன்றைக்கி, என்னால் சொல்ல முடியாது 10 நிமிஷத்துல எல்லாம். அவ்வளோ பிரமாதமான விஷயங்கள். பாருங்கள், இந்த லைட் ஹவுஸ், இந்த கடவுளை பார்க்காதவங்க, இந்த லைட் ஹவுஸை பார்க்காதவங்க எப்படி வாழறாங்க தெரியுமா? தற்போதைக்கு இருக்கிற சில விஷயங்களை செய்து கொண்டே முன்னாடி போவாங்க. அவங்களுக்கு டெஸ்டினி எல்லாம் பாருங்களேன், எதனா ஒன்று வாழ்க்கையில் அவங்களே தீர்மானிச்சுப்பாங்களாம். சொல்கிறாரு கடவுள், அற்புதமாக சொன்னார். அவங்களே தீர்மானிச்சுப்பாங்களாம் எதனா ஒரு டெசிஷன். நான் இப்படி வருவேன், என் பசங்களை இப்படி வளர்ப்பேன், எல்லாம் இவங்களே தீர்மானிச்சுக்கிட்டு அதை தூக்கி ஓடிட்டே இருப்பாங்களாம். இதுக்கு ஃபிலாசபி சொல்கிற ஆளுங்க வேறு நிறைய பேர், மோட்டிவேஷன் சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீ வாழ்க்கையில் நினைத்தால் அதை செய்வாய், இதை செய்வாய், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்சை வேறு கேட்டு ஓடுவாங்க. இதுதான் வாழ்க்கை நினச்சிட்ருக்குறாங்க. அவங்க எப்படி ஓடுவாங்களா? ஓடும்போது அதை அச்சீவ் பண்ண மாட்டாங்களா? இன்னும் வேறு டைரெக்ஷன் போய்டுமா? ஒன்று அந்த டைரெக்ஷன் பிடிச்சிடுவாங்க. ஓகே நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு ஓடுவாங்க. அது கொஞ்சம் தூரம் போனோன்னு அது வேறு மாதிரி ஆகிடும். அப்புறம் அதுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஷார்ட் டிஸ்டன்ஸு, கொஞ்சம் டிஸ்டன்ஸு. இப்போது
இந்த இந்த பைக்கில் இருட்டில் போனீங்கன்னா, ஒரு தூரம் வரைக்கும் தான் காட்டும். அதுக்கப்புறம் திருப்பி காட்டலாம். அந்த மாரி காட்டி, காட்டி கூட்டிகிட்டு போகும். நம்மளது அப்படி கிடையாது. நம்மளது டார்ச் கிடையாது. நம்ம வண்டியில வேற ஃப்ரண்ட்ல இருக்கிற லைட்டு கிடையாது. நம்மகிட்ட இருக்கிறது லைட் ஹவுஸ். தெரிஞ்சுங்க. நமக்கு இங்கேருந்து போற வெளிச்சம் இல்ல. நமக்கு அங்கேருந்து ஒரு வெளிச்சம் கிடைக்கும். ஓ! என்ன அற்புதமான விஷயம்ல. அங்கேருந்து ஒரு வெளிச்சம் கிடைக்கும். அந்த வெளிச்சத்த தேடணும். நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? இங்கேருந்து நம்மகிட்டேருந்து ஒரு லைட்ட போட்டு அடி போட்டு போயிட்டு, அதுக்கு நடுவுல ஒரு கோயிலு, அதுக்கு நடுவுல சர்ச்சு, அதுக்கு நடுவுல மாஸ்க்கு, அதுக்கு நடுவுல ஆ எல்லா சடங்கும், நடுவுல ஒரு விழா, நடுவுல இது, நடுவுல ஒரு ஃபங்ஷன். எல்லாம் பண்ணிக்கிட்டு இப்படி 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 போயிட்டுருக்கோம். நோ, நோ, நோ. எங்க வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியுமா? இந்த 25 வருஷத்தில எந்த ஃபங்ஷனும் கிடையாது. எதுவுமே கிடையாது. நேரா அந்த லைட் ஹவுஸ் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம். பிரமாதமா கொண்டு போயிட்டுருக்கிறாரு. பிரமாதமா. எனக்கு இவங்க வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வரும். எப்ப பாரு பிஸி. ஃபங்ஷன், வீட்ல ஃபங்ஷன், அந்த ஃபங்ஷன், இந்த ஃபங்ஷன், போற அதுக்கு விழா. இதோ வந்துரும் 27ஆம் தேதி வந்தோனே விநாயகர் சதுர்த்தி உடனே குதிப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. விநாயகர நம்ம லைட் ஹவுஸா பார்க்குறோம். இதான் கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர் தெரிஞ்சுக்கிறதுன்றதும், கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதும், சர்ச்சுக்கு போறதும், மாஸ் போறதும் வித்தியாசம். இதுதான் பெரிய வித்தியாசம். அதுதான். அதுதான் கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர். வழிகாட்டி உங்களை கொண்டு போய் ஒரு அற்புதமான இடத்துல உட்கார வைப்பார் பாருங்க. அதுதான். அந்த மாரி ஆளுங்க நெறைய பேர பார்த்துருக்கோம் தெரியுமா? ஏராளம் தாராளமா வாழ்றாங்கங்க. அவங்கள பார்த்தாலே அதிசயமா இருக்கும். ஆனா அதிசயப்படுறதுக்கு இல்ல. நாங்களும் அதுக்கு தான் போயிட்டுருக்குறோம். அற்புதமான வாழ்க்கைங்க அவங்களலாம். ஏன்னா, அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க கண் எப்பவுமே அங்க தான் இருக்கும் பாருங்க. அந்த லைட் ஹவுஸ்ல இருக்கு பாருங்க. அழகா போயிட்டே இருப்பாங்க ஃபார்வர்ட். ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அந்த வாழ்க்கைக்கு தான் உங்கள கூப்பிடுறோம். அந்த வாழ்க்கைக்கு தான் கூப்பிடுறோம். இது இது ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. ரொம்ப ரொம்ப அதாவது உலகத்தில யாருக்குமே கிடைக்காது. அதனால சந்தோஷப்படுங்க. அப்படி ஒரு வாழ்க்கைக்கு நீங்க போறீங்க. அப்படி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறீங்க. இதுதான் முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. அத விட்டுட்டு இத கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்ல. இதுக்கு நான் வர்றதுக்கு டைம் இல்ல. 1 மணி நேரம் ஐய்யய்யோ! ஒரு வாரத்தில 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்படி நீங்க நெனச்சீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க உங்க டெஸ்டினி வேற மாரி இருக்கும். ஆனா வரணும்னு நெனச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த டெஸ்டினி வேற மாரி இருக்கும். வித்தியாசமா இருக்கும். அற்புதமானது. அந்த அல்பமானது கிடையாது. இந்த உலகத்தோட டெஸ்டினி எல்லாம் அல்பமானது. அப்பப்ப தேடி ஓடுவீங்க. ஆ படிக்கிற பசங்கள பாருங்க, ஒரு ஒரு டெஸ்டினி வைப்பாங்க. நான் இப்படி ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன். நீங்க யார கேட்டாலும் பாருங்க, சின்ன பிள்ளைங்கள கேட்டா, நான் டாக்டர் ஆயிடுவேன், இன்ஜினியர் ஆயிடுவேன். அப்புறம் போறது வேற. அதுக்கப்புறம் வேற. அதுக்கப்புறம் வேறயாயி எங்கேயோ போயிடுவாங்க. ரைட்டா? அப்படி கிடையாது. கடவுள பார்த்தோம்னா, அது பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன். அற்புதமா கொண்டு போவாரு. அவர் வழிக்கு அப்படியே ஜாலியா போயிட்டே இருக்கணும். நம்ம எதுவும் தீர்மானிக்கக்கூடாது. அழகா அவர் வழியில டைரக்ட்டா ஜாலியா போயிட்டு வந்தோம்னா, அற்புதமான ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சு, சந்தோஷத்த குஜிச்சு, அவருக்கு நன்றி சொல்லிட்டே இருக்க வைப்பாரு. நன்றி சொல்லிட்டே இருப்போம். அந்த அந்த இதுக்கு நீங்க வரணும். உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். நிச்சயமாக நாங்க சென்னைக்கு பாண்டிச்சேரிக்கு வந்துட்டுருக்கிறோம் இன்னைக்கு. சாயங்காலம் வந்துருவோம். நாளைக்கு எல்லாரையும் மீட் பண்ணுவோம். எல்லாரும் டைம் திருப்பி ஒரு தடவ கூட ஃபிக்ஸ் பண்ணுங்க, அனுப்புங்க. உங்கள எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.